வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஜெரி. கேஸ், நம்ம RS200 வாங்கி 2 வருஷம் தாண்ட போகுது. இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட மைலேஜ் செக் பண்ணதில்லை. செக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுவும் இது வரைக்கும் நடக்கலை. இன்னைக்கு என்ன ஆனாலும் மைலேஜை செக் பண்ணி ஆகணும்னு வண்டியை எடுத்துகிட்டு பெட்ரோலை வாங்கி பேக்குள்ளே போட்டு கிளம்பிட்டேன் கைஸ். இப்போது இருக்கிற பெட்ரோலில் எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு ஒரு தடவை பார்க்கணும். அதில் கம்மியாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் வாங்க போனதுலேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஏமா ஃபுல்லாக சிட்டியில் தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா நம்ம ஹைவேல எப்போது மீன்ஸ் ட்ரிப்பு போகும்போது ஒரு தடவை ஹைவேல ஓட்டுவோம். ஆனால் எப்போவுமே ட்ரிப்பு போயிட்டு இருக்க மாட்டோமே. ட்ரிப்பு போகும்போது மைலேஜ் ஆவரேஜாக எனக்கு 35 கிடைக்குதுன்னு தோணுது. ஆனால் ஊருக்குள்ளே ஓட்டும் போது தான் என்னால் கெஸ் பண்ணவே முடியல. இன்னைக்கு மைலேஜை செக் பண்ணி ஆகணும். இந்த ட்ரிப்பை இருக்கிற பெட்ரோலுக்கு 0 பண்ணிடுவோம். ட்ரிப்பை 0 பண்ணியாச்சு. இப்போ இனி இது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு ஒரு தடவை செக் பண்ணணும். இருக்கிற பெட்ரோலில் எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்க்கணும்ல. ஒரே நிமிஷம் கைஸ், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு ஒரு டவுட்டு. ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது, நோ ப்ராப்ளம். நம்ம ஃபோனில் வால்பேப்பர் கூட RS தான் என்றைக்குமே. நான் எதுக்கு இந்த வழியாக சூஸ் பண்ணேன்னா, இந்த வழியில் கொஞ்சம் தூரம் போகும்போது நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அது உள்ளதான் இருக்குது. நம்ம டெய்லி வர்றது போகிறது எல்லாமே இந்த வழி. மைலேஜை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வழியில் போய் அங்கே டிராஃபிக்கோ இதே மாதிரி எதாவது இல்லாமல் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்தேன்னா அது என்னோட ரியல் மைலேஜாக இருக்காது. அதுக்கும் நான் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃபர் ஆகும். அதனால் நான் டெய்லி எந்த வழியில் போகணும் அதே வழியில் தான் மைலேஜும் செக் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஹைலைட் என்னென்னா, வண்டியில் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன் R1M. கீழே இருக்கிற அந்த பெரிய கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு பெண்டு போட்டு அண்டர் சீட்டில் வச்சுருக்கேன். பெண்டு பைப் வச்சு எக்ஸாஸ்ட்டை பார்ப்போம். இந்த வழியில் போய் ஃபுல்லாக சிட்டி ரோடாக தான் இருக்கணும். மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு எனக்கு பார்க்கணும். எக்ஸாஸ்ட் சவுண்ட் உங்களுக்கு பெருசாக கேட்காது. ஏன்னா நான் டிபி கிளர் போட்டிருக்கேன். இல்லைனா அது மட்டும்தான் சவுண்டு கேட்கும், நான் பேசுறது கேட்காது. இன்னொன்று, ஹெல்மெட்டை போட்டுட்டு ஓட்டும் போது அந்த சவுண்டு எனக்கே அது இரிட்டேட் ஆகுது. ரொம்ப நேரத்துக்கு மேலே கேட்க முடியல. ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டணும்னா அது அவ்வளோ பெருசாக கேட்காது. ஹெல்மெட்டை போட்டு ஓட்டும் போது வெளியே உள்ள வின் பிளாஸ்ட்லாம் கேன்சல் பண்ணி அதை மட்டும் நம்ம காதில் கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. அதனால் பெண்டு பைப்ச்சி எக்ஸாஸ்டில் டிபி கிளர் போட்டு தான் வச்சுருக்கேன். மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு நான் பண்ணுற மோட்டோ விலாக் தான். அதுவும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். அது எனக்காக பண்ணேன். அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஒருவேளை உங்கள் வண்டியும் எக்ஸாஸ்ட் மாட்டிருக்கீங்க, இல்லை BS6 வண்டி அப்படின்னா அந்த மைலேஜ் உங்களுக்கும் கரெக்டாக சேமாக இருக்காது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகலாம், வாய்ப்பு இருக்கலாம். நான் ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி மெதுவாக ஓட்டுற ஆள் இல்லை. ஓரளவுக்கு எப்போவுமே ரேஷாகவும் ஓட்ட மாட்டேன். ஆனால் ஓரளவு இந்த சிட்டிக்குள்ளே கூட சவுண்டி அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். சவுண்டி ஓட்டுவேன், திடீர்னு ஸ்லோ பண்ணணும், திடீர்னு கியர் கட் பண்ணணும். அப்போது இந்த ஒரு கியர் கம்மியானா இப்படி ஓட்டும் போது எவ்வளோ மைலேஜ் வருதுன்னா எனக்கு தெரியணும். ப்ளீஸ், நம்ம லெஃப்ட் சைடு தெரியுதா? இதான் நான் எனக்காக வாங்கின வீடு. கூடிய சீக்கிரம் இங்கேயே வந்துடுவோம். பெயிண்டிங் ஒர்க்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதே முடிச்சுட்டு இந்த பக்கம் நான் வந்துடுவேன். இதான் என்னோடய வீடு. அதனால தான் இந்த வழி மைலேஜ் டெஸ்ட். நம்ம டெய்லி இந்த வழி தான் ஓட்டுவோம். அதனால் இந்த வழியும் மைலேஜ் பார்க்கணுமே. கைஸ், இதில் இருக்கிற பெட்ரோலை நான் முதல்ல முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். தெரிகிறதா உங்களுக்கு? அதையும் சீக்கிரம் முடிக்கணும். முடிச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. முடிச்சுட்டு இது இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு 1 லிட்டர் ஃபியூவலை ஊற்றி நம்ம செக் பண்ணுவோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 கிலோமீட்டர் ஓடிடுமோ. நம்ம வண்டி இவ்வளோ மைலேஜ் தருதா? நான் வீட்டில் இருந்து வரும்போது கொஞ்சம் தூரம் தான் ஓடும்னு நினச்சேன். வண்டி லைட்டாக அடைச்சு தான் ஓடுது. இந்த இடத்துல வச்சு நான் எதுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணி கேமரா ஆன் பண்ணேன்னா, இந்த ரோடு வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். ஏதோ நம்ம வெளியூரில் வந்து ஓட்டுற மாதிரி கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஆனால் இந்த சைடில் இருக்க மரம் இப்படி 2 பக்கமும் வேலி, நடுவில் ரோடு, இதை பார்க்கும்போது எங்கேயோ வெளியூரில் வந்து ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல். கைஸ், பார்த்தீங்களா இந்த ரோடு எப்படி இருக்குன்னு? ஏதோ கொஞ்சம் வெளியூரில் வந்து ஓட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே வரும்போது. அதுவும் காலையில் வரும்போது லைட்டாக ஸ்னோ இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபாகாக தான் இருக்கும். ஸ்னோ எல்லாம் வராது, ஃபாக் மாதிரி இருக்கும். கேஸ், நம்ம பெட்ரோலை காலி பண்ணுறதுக்கே நம்ம பேச்சு போகிற டேம் வந்துட்டோம். திருப்பரப்போலி சுற்றி பேச்சு போகிற டேம்.
கன்னியாகுமரியில் எங்கெங்க டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும் அந்த வழியாக சுற்றிட்டு இருக்கேன். கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி பீச் மட்டும்தான் மிச்சம். ஐயோ ஐயோ, நிறைய பேர் நினச்சிட்டீங்க கன்னியாகுமரியில் இதுவும் மாத்தூர் தொட்டி பாலம் அது மட்டும் தான் இருக்குன்னு. ஆனால் நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் எனக்கே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது தான் நிறைய நமக்கே தெரியுது. கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியாமலே நிறைய இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் நான் இருக்கேன்னா எனக்கே அந்த ஸ்பாட் தெரியாது, வெளியே தெரியாது. நிறைய இருக்கு கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய இடம். இங்கே கூட பேச்சுப்பாறை இந்த டேம் பக்கம் கூட போட்டிங் அது மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுவும் அந்த போட்டிங்னா சும்மா இல்லை, சூப்பராக இருக்கும் அதை பார்க்க. இந்த ஆரம்ஸையை பார்த்தா மட்டும் நமக்கு கொஞ்சம் கிறுக்கிறுன்னு இருக்கு. அது ஏன்னே தெரியாது. மழை வருது, கையில் மழை தூறல் விழுது, மழை துளி விழுது. நம்ம எப்பெல்லாம் கேமரா மாட்டிட்டு வெளியே இறங்குமோ அப்போ மட்டும்தான் மழை கரெக்டாக வரும், வெயிலும் கரெக்டாக வரும். இது என்ன கதைன்னு எனக்கும் தெரியாது, பார்ப்போம். ஆமா, நெட் ஒரே ஒரு நெட்டும் போல்ட்டும் தான் வேணும். இப்போதான் அதில் தெரிச்சிட்டு 10 5 8 எது இருந்தாலும் சேரும். சரிண்ணா. உண்மை வாசர் இருக்குமா ஒண்ணு? இதுவும் சேம் தானா? சூடு இருக்கு. ஆஹா, பழுத்து போயிருக்கே. மைலேஜ் செக் பண்ணலான்னு வந்தால் தான் நமக்கு இதெல்லாம் நடக்குது. உள்ள இல்ல, அது நம்ம உள்ள அமுக்கி வைக்காது. அமுக்கிட்டு இதை மாட்டிட்டு இதுல ஒரு போல்ட் மட்டும் போட வேண்டியது. நான் இங்கே இருந்து விடு வச்சு எங்க இருக்கு. அவ்வளவுதானா? அப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். நீ மெக்கானிக்கை பார்த்து போடலாம். தேங்க்ஸ் அண்ணா. நான் இதை வச்சுங்கண்ணா. இல்ல சும்மா ஒரு சின்ன ஹெல்ப் தான். இவ்வளவு தூரம் நின்னுட்டு நண்பன் நம்பர் தாங்க தேவை, கூப்பிடலாம். 90 25 61. நான் இதே அதை வச்சுக்கங்கண்ணா. இல்ல ஸ்பேனர் இருக்கு, அதனால ரிங் வருதா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. யாரும் நிக்க மாட்டாங்க, அதான் கேட்டேன். இது பார்த்தா சவுண்ட் உள்ள மாதிரி இருக்கு. அது இல்ல, இது சவுண்டே இருக்காது. நம்ம பாட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா பாக்கியம் எவனும் நிக்க மாட்டான். பாப்போம் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஒர்க் அவுட் தாங்கண்ணா. தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. வாழ்க்கையிலே ஐயோ எப்படிப்பட்ட ஆளுங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஆள் இருக்கே. அதான் நம்ம இந்த மாதிரி பைக்ல போறோம், எக்ஸ்ட்ராஸ்ட் வர போட்டிருக்கோம். ஆனா
நீங்களே பாருங்க, நம்ம வண்டியில எக்ஸாஸ்ட் நம்ம போட்டிருக்கோம், ஆசைக்கு வேண்டி போட்டோம், சவுண்ட் இல்லாம ஓட்டி. ஆனா பாக்கவே வேணும், சவுண்டா நம்ம வச்சு அலம்பிட்டு தெரியும் தான் நினைப்பேன். ஒரு வேற லெவல் சந்தோஷம். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கல, கேட்டா ஆட்டோ பேர் நண்பன். அதான் அதான் வேற மாதிரி. இப்படி எப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல கைஸ். அந்த ஒரு போல்ட் மட்டும் கலந்து போச்சு. மாதிரி கடவுள் இருக்காங்க மாதிரி. அதான் அவரோட நம்பரை வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ நான் அனுப்பி கொடுப்பேன். இன்னைக்கு அவரும் ஸ்டோரி போட்டு வரோம், நானும் ஸ்டோரி போடுறோம். 42.4 கிலோமீட்டர்ல அடைக்குது பயங்கரமா. முடிஞ்சு இன்னும் ஒரு எத்தனை 1 கிலோமீட்டர் ஓடுமா? நியூட்ரல். இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் பயமாட்டே இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட 44.6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே வேண்டாம். இனி 1 லிட்டர் பெட்ரோலை இதில் ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. ஐயோ, நிறைய பெட்ரோல் வேஸ்ட் ஆட்டே போகுது, காற்றுல போயிடும். எப்படியும் ஒரு 10 ml வேஸ்ட் போயிருக்குமா? அவ்வளோதான் போயிருக்கும். ட்ராப்பாக கொஞ்சம் வெளியே செஞ்சிருச்சு. கிளம்புவோமா? இவ்வளோ நேரம் ஓட்டினது இருந்த பெட்ரோலை காலி பண்ணுறதுக்கு வேண்டி 44 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்கோம். இனி 1 லிட்டர் ஊற்றின பெட்ரோலுக்கு வேண்டி எவ்வளோ தூரம்? பேசாமல் ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்துருக்கலாமா இது பேரை வச்சு? சே, ஐயோ ஐயோ, இப்போதான் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இவ்வளோ நேரம் பேசினதே வேஸ்டா? மழை தூறல் விழுகிறது கைஸ், மழை தூறல். மழை பெஞ்சிருமோ பார்ப்போம். மழை பெஞ்சுன்னா எங்கேயாவது போய் ஒதுக்கிற வேண்டியதுதான் கைஸ். நான் சொல்லிட்டு இருந்த கதை என்னன்னா, அப்போவே எனக்கு யூடியூப் பண்றது, இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது பிடிக்கும். ஆனா தெரியாது, பிடிக்கும் ஆனா தெரியாது. அது வரைக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்ல தான் ஹெல்மெட்ல மாட்டிட்டு. எது ப்ரோ? ஏற முடியாது ஃபுட்ரஸ்ட் இல்ல. இந்த பக்கம் கால் சுட்டுரும். ப்ரோ கால் நாங்க இதுக்கு மிச்சம் பைக்லயே போயாச்சு. இல்ல, சைலன்சர் மேல இருக்கு. கால் சுட்டுனா நான் பொறுப்பாக மாட்டேன். சரி, அதான் மைலேஜ் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் பெட்ரோல் ஊத்தி. ஃபுல் டேங்க் 1 லிட்டர். அதான் இது வரைக்கும் 16 ஓடி இருக்கு. நீ எவ்வளவு ஓடுதுன்னு பாக்கணும். நான் மார்த்தாண்டத்துல இருந்து வரேன். உங்க ஐடி சொல்லிட்டு போகுது. கேமரா ஓடிட்டு தான் இருக்கும். எங்களையும் போட்டுட்டீங்க. சேனல் புதுசு, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போட்டுடுங்க. இன்ஸ்டாகிராம் இல்லையா? இன்ஸ்டா இருக்கு, யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபோன் இருக்கா? ஃபோன் இருக்குன்னா டவர் இல்ல. எனக்கும் டவர் இல்ல. நீங்க ஐடி சொல்லிட்டு போங்க. இந்த இருக்கு. போட்டோ எடுத்து நம்ம கராச்சி நிக்கான் நினைச்சு ஃபாலோ கொடுங்க. உங்களுக்கு வீடியோ வரும். இப்போ இது பண்ண எல்லாம் இருக்குது. இது இப்போ எல்லாமே இருக்கும். நிறுத்தினா எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு காலை நிறுவேன். தஞ்சை நைட்டு நெட் வந்துக்கிறேன். இது இங்க இருக்கு. இது அது இன்னொரு ஐடியா, அது என் ஒய்ஃபோடது.
எனக்கு அனுப்பிவிடுவீங்களோ? ஆ இது எடுத்துனாங்க. நீ ஒரு ஹாய் போட. ஆ. இங்க ரிட்டர்ன் என்ன பாருங்க. ஆ 30 கிலோமீட்டர் கிட்ட ஓடியாச்சு கீஸ் வண்டி. 1 லிட்டர் பெட்ரோல் இது வரைக்கும் 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இனிமே கொடுக்க போறது ஒரு 5 கிலோமீட்டர் கொடுத்தா கரெக்டா இருக்கும். 35 மைலேஜ் எனக்கு அவ்வளோ போதும். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு நல்ல விஷயம். ஆனால் 35 கொடுக்கறது வரைக்கும் ஒரு டீசெண்டான மைலேஜ். 35 ஒரு மோசமே இல்லாத ஒரு மைலேஜ். இத்தனைக்கு எக்ஸாஸ்ட் வர போட்டிருக்கோம் நம்ம. ஃபுல் ஸ்டாக்ல இருக்கிற வண்டி இல்லையே, வண்டிக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். வண்டி எக்ஸ்ட்ரா வெயிட் தான் இன்னும் ஆட் ஆகிருக்கு. இந்த அண்டர் பெல்லி அது போக வண்டியில் எக்ஸாஸ்ட்டு அடைக்குது. ஏய் 30லயே அடைக்குது. யூட்டர்ன் போட்டு அந்த வழியா வைப்போம். இந்த வழி நீ ஊர் நடுவில் பெட்ரோல் தேர்ந்து நின்னா கொஞ்சம் கடுப்பாயிரும். காலி ஆயிரும் போல தான் இருக்கு சீக்கிரம். 31.3 ஓகே 32 பரவாயில்ல. 32 நார்மலான ஒரு மைலேஜ். சில பேருக்கு 40+ கொடுக்குதே, அதான் எப்படின்னு தெரியலையே. வண்டிக்கு யூஎஸ்டி 4க்கு 160 டயரு எக்ஸாஸ்ட் இதெல்லாம் போட்டதுனால ஒரு வேளை மைலேஜ் கம்மியாக இருக்கலாம். கம்மியாகும் கண்டிப்பாக, இதனால மைலேஜ் கம்மியாகும். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். கைஸ் 34.9 34.9 அவ்வளோதான். 35ல முடிஞ்சு 35 எப்படியோ கஷ்டப்பட்டு திணறி ஓடுது. அதுக்கு மேலே எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். 35 அவ்வளோதான் முடிஞ்சு. நான் மைலேஜ் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக 37 கிலோமீட்டரில் வண்டி ஆஃப் ஆச்சு. 37 ஒரு நல்ல மைலேஜ். RS 200 BS6 கொஞ்சம் மாடிஃபை பண்ண வண்டி பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கரெக்டாக 37 கிலோமீட்டரில் முடிஞ்சு 37 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு நம்மளோட RS 200 BS6 மிஷின். 45 இதுன்னு V3 45 மைலேஜ் கொடுக்குறதுக்கு அப்படி தானே. பஜாஜ் கீஸ் அவ்வளோதான் மைலேஜ் தருவான். அவன் அவ்வளோதான் தருவான். இன்னும் ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக ஸ்டாக்கில் மாற்றிட்டு, ஸ்டாக்லனா ஃப்ரெண்டு யூஎஸ்டி மட்டும் இருக்கும். எக்ஸாஸ்ட்டை நம்ம ஸ்டாக்கில் மாற்றிட்டு ஒரு தடவை மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ எவ்வளோ தருதுன்னு. ஒருவேளை நான் ஓட்டின மாதிரி இல்லாமல் இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு 50, 40, 60 அந்த ரேஞ்சிலே ஓட்டிகிட்டு இருந்தால் இன்னும் மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன். நான் சில டைம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்போவும் சிட்டிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, நான் இப்போ ஓட்டினது பார்த்தா சிட்டிக்குள்ளே உள்ள மைலேஜ் மாதிரி இருக்காது. ஹைவே மாதிரி தான் இருக்குது. ஹைவேலன்னா ரோடு பெருசாக இருக்கும், நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் இங்கே சிட்டிக்குள்ளேயே நான் அப்படி க்ரூஸ் பண்ணிட்டு போன மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். லைட்டாக பெட்ரோல் போட்டுருவோமா? இப்போ மைலேஜ் நம்ம ஆவரேஜாக கணக்கு பண்ணும்போது நிறைய இடத்துல அடைச்சு தான் ஓடிச்சு. அந்த இடத்துல எல்லாம் பெட்ரோல் இன்டேக் ஆகிருக்காது. அப்போ ஒரு அளவு பார்க்கும்போது 35 கணக்கு பண்ணலாம். 35 மைலேஜ் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும்.